அங்கும் இல்லை இங்கும் இல்லை, மதில் மேல் பூனை போல். இதுதான் பாகிஸ்தானின் நிலைமை. அமெரிக்கா வந்து வரும்னு சொல்ற எண்ணத்துல இப்ப சைனாவையும் பகைச்சுக்கிட்டாச்சு. அமெரிக்கா வந்தாலும் அமெரிக்கா எத்தனை நாள் தங்குவான்னு சொல்றது நாளைக்கு கேள்விக்குறிதான். அவனுக்கு தலைவலி அதிகமாகி உயிர் சேதங்கள் அதிகமாச்சுன்னா அமெரிக்கா கிளம்பிடுவாங்க. நம்ம இந்திய ராணுவம் கூட ஒரு கூட்டு பயிற்சி இப்போ சமீபமாக எடுத்தாங்க. அப்போ கூட இன்னும் நம்ம வலுவாக பயிற்சி இருக்கும், ரெடியாக தயார் நிலையில் இருக்கணுங்கிற இந்த இதெல்லாம் எதுக்கு சார் திரும்பவும் வருமா? கன்ஃபார்மாக வரும். பாக்பத் என்ற ஒரு நகரம் கிட்ட யூபி டவுனில் பிடிபட்டுள்ளது. அந்த பஸ் ப்ரைவேட் பஸ்ஸு. அதில் ஜுபேர் அண்ட் ஷானவாஸ்ன்னு நினைக்கிறேன், முகமது ஷானவாஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேர் பிடிபட்டுள்ளனர். அவர்கள் ஐஎஸ்ஐயோடு சேர்ந்து 200 kg RDX அந்த பஸ்ஸில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் டெக்னிக்கல் கோஆப்ரேஷன், தொழில்நுட்ப ரீதியில் 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து என்ன தொழில்நுட்ப ரீதியில்? நீ என்ன பெரிய சேட்டலைட்ல பெரிய தொழில்நுட்பம் வச்சிருக்கியா? ட்ரம்ப் வந்து அவரோட போக்கும் அவரோட செயல்பாடும் வந்து அமெரிக்க சுப்ரீம் கோர்ட்டை கேள்வி எழுப்பியிருக்கு. ட்ரம்ப் இருந்தால் உலக அளவில் பொருளாதார சிக்கலும் அரசியல் சிக்கல்களும், உள்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் சிக்கல்களும் பிளஸ் இராணுவ சம்பந்தப்பட்ட போர்களும் அதிகரிக்கும். பிரதமர் அமெரிக்காவுக்கு செல்வதும் நின்று போய்விட்டது, ட்ரம்ப் இந்தியாவுக்கு வருவதும் நின்று போய்விட்டது. ஸோ இந்திய அமெரிக்க உறவில் இது மிகப்பெரிய ஒரு விரிசலாகத்தான் பார்க்கிறார்கள். ஆனால் இது ஒட்ட முடியாத விரிசல் அல்ல, இது ட்ரம்ப்பால் ஏற்பட்ட விரிசல். ட்ரம்ப் தன்னுக்குத்தானே ட்ரம்பட் ஊதி கொண்டு இருக்கிறார். ரஷ்யா கிட்ட போயிட்டு ஷாபாஸ் ஷெரீப் சொல்றாரு விரலை நீட்டி, இட் இஸ் ஃபைன் தட் ரஷ்யா ஹேஸ் ரிலேஷன்ஷிப் வித் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. நீ யார் சொல்றது? புட்டின் சொன்னாரா? உங்ககிட்ட கருத்து கேட்டாரா? இல்லை அப்படியே நீ பிரச்சனைன்னு சொன்னா மாத்திரம் நாங்கள் இந்தியாவும் ரஷ்யாவும் பயந்து அப்படி நடுங்கி போயிட போறாங்களா? எடுக்கிறது பிச்சை, அதுல வேற அதிகார பிச்சையா? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது டிஃபென்ஸ் அனலிஸ்ட் நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ஜெய். சார், இந்த SCO மாநாட்டில் வந்து இந்தியா கலந்துக்குச்சு, ரஷ்யா, பாகிஸ்தான் கூட கலந்துக்குச்சு. ஆனால் என்னன்னா அமெரிக்க வரி விதிப்பு. ஆனால் பாகிஸ்தானை வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவுடனான ஒரு உறவை வச்சுக்க போகிறோம் பிஸ்னஸ் ரீதியாக அப்படின்னு கூட ஒரு தகவல் நம்ம சமீப காலத்தில் பார்த்துருப்போம். இதில் என்ன பிளான் சார்? ஏன்னா இப்போ ஒரு பக்கத்திலே இருக்குது பாகிஸ்தான், இது அமெரிக்காவுக்கும் பெரிய தொக்கு மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அங்கும் இல்லை இங்கும் இல்லை, மதில் மேல் பூனை போல். இதுதான் பாகிஸ்தானின் நிலைமை. யாருமே இப்போ கண்டுக்கலங்கிறீங்களா? அமெரிக்கா வந்து வரும்னு சொல்ற எண்ணத்துல இப்ப சைனாவையும் பகைச்சுக்கிட்டாச்சு. அமெரிக்கா வந்தாலும் அமெரிக்கா எத்தனை நாள் தங்குவான்னு சொல்றது நாளைக்கு கேள்விக்குறிதான். அவனுக்கு தலைவலி அதிகமாகி உயிர் சேதங்கள் அதிகமாச்சுன்னா அமெரிக்கா கிளம்பிடுவாங்க. என்ன சார், அவ்வளோ பெரிய வல்லரசு நாடு, இராணுவமே அதிகமாக. ஏன் வல்லரசு? ஆப்கானிஸ்தான் விட்டு துண்டகானம் துணியகானம் ஓடின வல்லரசு தானே. ஈராக்கை வந்து மொத்தமாக அழிச்சிட்டு வா திரும்பி கட்டலான்னு சொல்லிட்டு மற்ற நாடுகள் எல்லாம் கூப்பிடும்போது நீ அழிச்ச நீயே கட்டிக்க போடா அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல மற்ற நாடுகள் எல்லாம். வியட்நாம் மட்டும் துண்டகானம் துணியகானம் ஓடின நாடு தானே. எல்லாரும் எந்த நாட்டில் அமெரிக்கா வந்து தனியாக போய் சண்டை போட்டு ஜெயிச்ச வரலாறு இருக்கு? நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். எனக்கு அப்போ அதெல்லாமே ஒரு பில்டப்பா சார்? எங்கிட்ட அது இருக்கு இது இருக்கு. தனியாக இன்னைக்கு அமெரிக்கா சண்டை போடாது, போடவும் முடியாது. யாரையா கூட்டு தான், பிரிட்டனையோ ஃப்ரான்ஸையோ இல்லை வேற ஏதாவது நாட்டையோ கூட்டு போய் தான் சண்டை போட்டிருக்காங்க. அவங்க தனியாக எங்கேயும் போய் சண்டை போட மாட்டாங்க. ஏன்னா பயம். அமெரிக்கா வந்து டெக்னாலஜிக்கலி இட் கேன் பி அ சூப்பர் பவர், பட் டெக்னாலஜி எல்லாத்தையும் வின் பண்ணிடாது. அது ஒரு அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் திஷ்டி பரிகாரம் மாதிரி ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுக்கு பாகிஸ்தான் சைனாவை இழுத்து வைத்து கொண்ட ஏழரை அப்படின்னு சொல்லலாம் SCOல பாகிஸ்தான். ஏன்னா சைனாவே அவங்கள மதிக்கலையே. ஷி ஜின்பிங்கே ஷாபாஸ் ஷெரீஃப் ஒரு ஆளா கருதுல, புட்டின் கிட்ட ஓடி போய் கை குலுக்குறாரு. பிரதமர் அப்படி ஒரு ஆள் நிக்கிறதே நம்ம பிரதமர் அதை மதிக்கவே இல்லை. பேல்காம வந்து சேர்க்காம விட்டாங்க. போன வாட்டி கூட்டறிக்கையில ராஜ்நாத் சிங் அவர்கள் சென்றப்போ இப்போ கூட்டறிக்கையில பேல்காமையும் சேர்த்துருக்காங்க சைனா. ஏன்னா பாகிஸ்தான் வந்து இது
நொண்டி குதிரை இது மேலே எவ்வளோ நாள் நம்புறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கண்டு சைனாவை நம்ம முழுமையாக நம்பணும், அமெரிக்காவை வெறுக்கணும்னு நான் சொல்ல வரல. இந்த அரசாங்கம் செய்வதை நாம் எதிர்க்கிறோம். நாளை அரசாங்கம் மாறினால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய உறவு மேம்படலாம். ஆனால் சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கருத்து வேறுபாடுகளும் அந்த ஒரு பேதமும் மிக அதிகம். அது கூடி சீக்கிரம் அது ஒட்டிடாது. விரிசல், பெரிய விரிசல். அது அந்த விரிசல் ஒட்டுறதுக்கு பல நாட்கள் ஆகும். அமெரிக்காவுக்கும் நமக்கும் விரிசல் இருக்கான்னா ஆமாம், வரலாறு ரீதியாக எடுத்து பார்த்தால் விரிசல் இருந்து கொண்டே தான் இருந்திருக்கிறது. ஆனால் கடந்த 25 ஆண்டுகளில் பல்வேறு ஜனாதிபதிகள் பல்வேறு முயற்சிகள் எடுத்த பிற்பாடு, அமெரிக்க ஜனாதிபதிகள், இந்திய பிரதமர்கள், அது எந்த பிரதமர் ஆகட்டும், அது திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் ஆகட்டும், மன்மோகன் சிங் ஆகட்டும், இல்லை திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆகட்டும், இவர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்ட முயற்சி, அந்த நாட்டின் ஜனாதிபதிகள் எடுத்துக்கொண்ட முயற்சியின் அந்த நீட்சி தான் மேம்பட்ட உறவு. அதை ட்ரம்பின் ஒரு தப்பான ஒரு பார்வையாலும் தப்பான ஒரு நோக்கத்தாலும் சுயநலம் கொண்ட ஒரு சிந்தனையாலும் இன்று அது சிதைந்து கிடக்கிறது. இப்போ நம்ம இந்திய ராணுவம் கூட ஒரு கூட்டு பயிற்சி இப்போ சமயமாக எடுத்தாங்க. அப்போ கூட இன்னும் நம்ம வலுவாக பயிற்சி இருக்கும், ரெடியாக தயார் நிலையில் இருக்கணுங்கிற இந்த இதெல்லாம் எதுக்கு சார் திரும்பவும் வருமா? இது பிரச்சனைகள் கன்ஃபார்மாக வரும். யாருக்கு பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்குமா இல்லை சைனா இல்லை இந்தியா பாகிஸ்தானுக்கு வரக்கூடிய பிரச்சனை ஆப்ரேஷன் சிந்தூர் இன்னும் தொடரும் கூடிய ஒரு கட்டம் இருக்கிறது என்றுதான் எல்லோரோட கணிப்பும். அதுவும் வரப்போகிற தசரா தீபாவளி காலகட்டத்தில் பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு முன்னேற்பாடுகள் எடுத்த வண்ணம் உள்ளது. இதை பற்றி போன இதுலேயே பேசியிருந்தேன். இப்போ இன்னொரு தகவல், யூபியில் பஞ்சாப்லேருந்து வந்த ஒரு பஸ் பாக்பத் என்ற ஒரு நகரம் கிட்ட யூபி டவுனில் பிடிபட்டுள்ளது. அந்த பஸ் பிரைவேட் பஸ்ஸு. அதில் ஜுபைர்னு நினைக்கிறேன், ஜுபைர் அண்ட் ஷானவாஸ்ன்னு நினைக்கிறேன், முகமது ஷானவாஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேர் பிடிபட்டுள்ளனர். அவர்கள் ஐஎஸ்ஐயோடு சேர்ந்து 200 kg RDX அந்த பஸ்ஸில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பறிமுதல் பண்ணட்டா வெடிச்சிருக்குன்னு தான் சொல்கிறீங்க. இப்போ அது டெல்லிக்கு நோக்கி சென்று கொண்டிருந்த பஸ். நாளைக்கு டெல்லியில் ஒரு பெரிய அசம்பாவிதம் நடப்பதற்கு அது ஒரு முன்னேற்பாடாகவும் இருந்திருக்கலாம். 2வது, இஷாக் தர் பங்களாதேஷுக்கு சென்று வந்துள்ளார். அவர் அங்கே சொல்லியிருக்கும் கருத்து, பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சர், பாகிஸ்தானும் பங்களாதேஷும் டெக்னிக்கல் கோஆப்ரேஷன், தொழில்நுட்ப ரீதியில் 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து என்ன தொழில்நுட்ப ரீதியில்? நீ என்ன பெரிய சேட்டலைட்டில் பெரிய தொழில்நுட்பம் வச்சுருக்கியா, இல்லை வேற எதுலையாவது தொழில்நுட்பம் வச்சுருக்கியா, இல்லை அவன் ஏதாவது வச்சுருக்காங்களா பங்களாதேஷ்? 2 பேருக்கும் எதுவும் இல்லை. யூஆர் அன் இன்டர்நேஷ்னல் பெக்கர். பாகிஸ்தான் பிச்சை எப்படி எடுக்கிறதுன்னு தொழில்நுட்பத்துக்கு வேணும்னா நீ அவங்ககிட்ட கற்றுக்கலாம். இல்லை உலக தீவிரவாதத்தை எப்படி பரப்புறதுன்ற தொழில்நுட்பத்தை நீ கற்றுக்கலாம். ஐடி, அதுவும் ஐடி தான். இந்தியா கிட்ட ஐடி இருக்குது, அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. பாகிஸ்தான் கிட்டேயும் ஐடி இருக்குது, அது இன்டர்நேஷ்னல் டெரரிசம். அந்த ஐடி வேணுமுன்னா, அந்த தொழில்நுட்பத்தை வேணும்னா பங்களாதேஷுக்கு பரப்பலாம். அதுக்கு வேணும்னா டீல் பேசலாம் அவங்க. அதனால் இந்த அச்சுறுத்தல்கள் நமக்கு அதிகரிக்கக்கூடும். ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறக்கூடும். இதில் அமெரிக்காவும் ட்ரம்ப் இதே ஒரு நிலைப்பாடை எடுத்தால் பாகிஸ்தானுக்கு சாதகமாக நிற்கவும் அவர்கள் யோசிக்க மாட்டார்கள். அதான் இப்போ எல்லாரும் யோசிக்கிறாங்க. என்னன்னா, அமெரிக்கா இந்தியாவுடையான ஒரு வரி விதிப்பை அதிகப்படுத்தி இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. இந்த சூழலில் எப்படி இஸ்ரேலுக்கு அமெரிக்கா முழு பேக் போனாக இருந்து உதவி பண்ணிச்சோ அதே நிலைப்பாடு வராதுன்னு என்ன நிச்சயம்னு கொஞ்சம் சொல்லி பார்க்குறாங்க. பட் இஸ்ரேல் அமெரிக்கா அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு எடுத்தால் இஸ்ரேல் அமெரிக்கா பக்கம் நிற்குமா, இந்தியா பக்கம் நிற்குமா? பாகிஸ்தான் இந்தியான்னு சண்டைன்னு வந்தால் இஸ்ரேல் யார் பக்கம் நிற்கும்? இந்தியா. ரஷ்யா யார் பக்கம் நிற்பாங்க? இந்தியா பக்கம். மற்ற உலக நாடுகள் இல்லை, என்றைக்குமே அமெரிக்கா பின்னாடி இருந்து செயல்பட, நாங்கள் எங்களை தலையிடல வைக்கல. சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் அமெரிக்கா எதை வேணுமானாலும் கொடுக்கலாம். அவர்கள் ஆல்ரெடி அவங்க பல உபகரணங்கள் கொடுத்துருந்தாங்க, நூர்கான் பேஸையே கட்ட அமைச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் தகர்த்தோமே, என்ன பண்ண முடிஞ்சது அமெரிக்காவால்? அமெரிக்கா ஹேஸ் இட்ஸ் ஓன் லிமிடேஷன்ஸ். அவர்களுக்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையை புரிந்து கொண்டால் அமெரிக்காவுக்கு நல்லது. உலகம் இன்று அமெரிக்காவை வல்லரசாக பார்த்தாலும் அது முதுமை அடையும் ஒரு வல்லரசாகவும் கிழட்டு வல்லரசாகவும் தான் பார்க்கிறது.
அதை ட்ரம்ப் இப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தால், இதே பேச்சு இதே போக்கை தொடர்ந்தால் மலட்டு வல்லரசாக மாற்றி விடுவார். ஆல்ரெடி அவருக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக கொண்டே இருக்கிறது. அவருக்கு மூளைக்கு செல்லும் இரத்த நாடிகள் ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்று சில பேர் டாக்டர்கள் கூறுகின்றார்கள். அமெரிக்காவிலேயே வந்த வண்ணம் உள்ளது இந்த செய்தியெல்லாம். இந்நிலையில் ஜேடி வான்ஸிடம் ஜனாதிபதி பதவி சென்றால் உறவு மேம்படுவதற்கும் அறிகுறிகள் தெரிகிறது. அவரது மனைவி இந்தியா வம்சாவளிங்க, அது எப்படியாவது இருக்கட்டும், உறவு ஏன்னா உலகத்தின் மிகப்பெரிய கன்சியூமர். உதாரணத்துக்கு இன்னைக்கு ஏசியோட ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 28%லேருந்து 18%. ரெஃப்ரிஜரேட்டர் குறைச்சிருக்காங்க, காரு குறைச்சிருக்காங்க, எல்லாத்தையும் குறைச்சிருக்காங்க. நாளைக்கு அமெரிக்கன் ப்ராடக்ட் விற்கணும்னா இந்தியாவுக்கு வந்து விற்பானா இல்லை பாகிஸ்தானில் போய் விற்பானா? எவ்வளோ விற்க முடியும், எவ்வளோ வாங்க முடியும்? நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன், பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு சொல்லிட்டு. வாங்கக்கூடிய தன்மை கொண்ட நாடுகளில் இந்தியா 3ஆம் இடத்தில் இருக்கிறது. ஸோ இந்த 3ஆம் இடத்தில் இருக்கும் நாட்டை நோக்கி ஒருவர் வர்த்தகம் செய்ய வேண்டுமா, இல்லை எங்க இருக்கிறது தெரியாத ஒரு பாகிஸ்தானிடம் வர்த்தகம் செய்யும்? பாகிஸ்தானிடம் என்ன இருக்கிறது என்று அமெரிக்கா சொல்லியிருக்கு. நான் சொல்கிறேன் என்ன இருக்கிறது என்று. பாகிஸ்தானிடம் என்ன இருக்கிறது என்று அமெரிக்கா சொல்லியிருக்கு. என்ன இருக்கிறது என்று சொல்லியிருக்கு. நான் சொல்றேன் என்ன இருக்கிறது. கரெக்ட். இருந்தா இன்னத்துக்கு சைனாவே சுரண்டி இருப்பானே. ஸோ பாகிஸ்தான் பிறப்பால் போய் சொல்லும் குணம் கொண்டவர்கள் என்று பல்வேறு முறை நான் சொல்லியிருக்கேன். இது அமெரிக்காவை வம்படியாக ட்ரம்ப் தெரிந்தே அவருக்கு பிரச்சனை எடுத்துக்கொண்டு வருவதற்கு உள்ளே நுழைகிறார். இதே சந்தர்ப்பத்தில் ஐரோப்பாவில் மேற்கு ஐரோப்பா, கிழக்கு ஐரோப்பா என்ற 2 பகுதிகள் உரசல் ஆரம்பித்து விட்டது. பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகள் பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பிரிட்டனும் பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் உள்நாட்டு கட்டமைப்பு மிகப்பெரிய பிரச்சனையில் உள்ளது. பொருளாதார கட்டமைப்பு நான் சொல்றது. இதனால் பிரான்ஸ் அதிகாரப்பூர்வமாகவே என்ன சொல்லியுள்ளது, வரும் ஆண்டில் நாம் ஒரு போரை சந்திக்க நேரிடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன சார் காரணம்? அது யாரோட? இந்த ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கும் வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கும் ஒரு போர் மூலம் ஒரு நிலைமை ஏற்படும் என்பது அங்கே இருக்கும் பல பேரோட கருத்தாக இருக்கிறது. அதற்கு காரணம் ட்ரம்பின் சில செயல்பாடுகளே அப்படின்னு சொல்லிட்டும் கருதுறாங்க. ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் காரணமும் ட்ரம்ப்பாக தான் இருக்கிறாங்க, அமெரிக்கா தான் இருக்குது. அப்போ மித்த நாடுகள்லாம் ஏன் ஒன்று சேர்ந்து அப்போ அமெரிக்காவை என்ன பண்ணுறது? அமெரிக்காவை என்ன பண்ணுறது? ட்ரம்ப் வந்து அவரோட போக்கும் அவரோட செயல்பாடும் வந்து அமெரிக்கா சுப்ரீம் கோர்ட்டை கேள்வி எழுப்பியிருக்கு. ஸோ ட்ரம்ப் எத்தனை நாள் ஆட்சியில் இருப்பார் என்பது நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம். ட்ரம்ப் இருந்தால் உலக அளவில் பொருளாதார சிக்கலும் அரசியல் சிக்கல்களும் உள்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் சிக்கல்களும் பிளஸ் இராணுவ சம்பந்தப்பட்ட போர்களும் அதிகரிக்கும். ட்ரம்ப் விலகினால் சற்றே கொஞ்சம் அமைதி திரும்ப வாய்ப்புண்டு. ஆனால் அமைதிக்கான நோபல் பரிசு மட்டும் எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருக்கிறார். கொடுத்து தான் தொலைச்சிடலாமே, நிம்மதியாக போயிடுமே. அவரோட ஆசை நிறைவேற மாதிரி ஆச்சு. அதுக்காண்டி அதுக்கு அவர் அருகதையற்றவர் என்பது அப்பாற்பட்ட கருத்து. அது என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டிசம்பர்ல வந்து புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வருகிறார், ரஷ்ய ஜனாதிபதி. ஒருவேளை அதே சமயத்தில் ஜெலன்ஸ்கி இந்தியாவுக்கு வந்தால் கூட நாம் அச்சப்பட வேண்டியதற்கு ஒன்றும் இல்லை, ஆச்சரியப்பட வேண்டியதற்கு. ஒருவேளை இதற்கு மோடியே வழிவகுத்தார் என்றால் நோபல் பிரைஸுக்கு உற்ற நபராக பார்க்க வேண்டியது இந்திய பிரதமரை, ட்ரம்பை அல்ல. இல்லை, அமெரிக்காவும் வர இருந்தது கூட நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்களே. இந்தியா அமெரிக்காவும் வர இருந்து ட்ரம்ப் அவரோடும் இந்தியா வர பிரதமர் அமெரிக்காவுக்கு செல்வதும் நின்று போய்விட்டது, ட்ரம்ப் இந்தியாவுக்கு வருவதும் நின்று போய்விட்டது. ஸோ இந்திய அமெரிக்க உறவில் இது மிகப்பெரிய ஒரு விரிசலாகத்தான் பார்க்கிறார்கள். ஆனால் இது ஒட்ட முடியாத விரிசல் அல்ல, இது ட்ரம்பால் ஏற்பட்ட விரிசல். ட்ரம்ப் தன்னுக்குத்தானே ட்ரம்பட் ஊதி கொண்டு இருக்கிறார். அது எத்தனை நாள் அவருக்கு அவரே வந்து ஊதி கொண்டிருக்க முடியும்? மற்றவர்கள் அவர் புகழ் பாடலாம், அவர் புகழை தானே பாடிக்கொள்வது அமெரிக்க ஜனாதிபதிக்கு அழகல்ல. இதை தான் ட்ரம்ப் வந்து நிலையாக இயல்பாக நாள் பொழுதும் செய்யும் ஒரு வேலையாக எடுத்துக்கொண்டிருக்கிறார். இந்தியாவை பற்றி கேள்வி கேட்டாலே அவர் டென்ஷன் ஆயிடுறாரு. அவர்
லபோதிபோன்னு கத்துறாரு, ஜேர்னலிஸ்ட்டை பிடிச்சி திட்டுறாரு, எல்லாரையும் பிடிச்சி திட்டுறாரு. ரஷ்ய ஜனாதிபதி ட்ரம்பின் அணுகுமுறை புட்டின் சொல்லியிருக்காது, ட்ரம்ப் இந்தியாவையும் சைனாவையும் இடம் கடைபிடிக்கும் அணுகுமுறை சரியல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலக நாடுகளில் இருக்கும் எல்லோருத்தோட ஒருமித்த கருத்தும் அதுவாகத்தான் இருக்கிறது. ட்ரம்ப் வந்து நான் வந்து அவங்க கிட்ட டீல் சைன் பண்ணிட்டேன், இவங்க கிட்ட டீல் வந்துருச்சு, அவங்க கிட்ட இவங்கள மிரட்டிட்டேன், அவங்க பண்ணி ஒரு டீலாவது அவர் எழுத்துப்பூர்வமாக காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். இது வரைக்கும் ஒரு டீலும் இல்லை. இந்நிலைமையில பொய்க்கால் குதிரையை நம்பி ட்ரம்ப் குதிரையாடுறார் பாகிஸ்தானை நம்பி. பாகிஸ்தான்ல இன்னைக்கு வெள்ளம், நாடே வெஸ்ட் பஞ்சாபே முழுகி போயிருக்கு. தெய்வம் கொடுத்த ஆசீர்வாதங்கிறாங்களா பாகிஸ்தான்? தெய்வம் கொடுத்த ஆசீர்வாதம் சொன்னா பரவாயில்ல, அவங்களோட பாதுகாப்பு அமைச்சர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, தண்ணி அதிகமா வந்துருச்சுன்னா நீங்க ஒன்றும் பண்ணாதீங்க, பக்கெட்ல டப்புல எல்லாத்தையும் தண்ணியை பிடிச்சி வைங்கன்னு சொல்லியிருக்காரு. பெருக்கு எடுத்து ஓடுற தண்ணியை டப்புல பிடிச்சா என்ன, பக்கெட்ல பிடிச்சா என்ன? திங்கிறதுக்கே அவங்களுக்கு நிக்கிறதுக்கும் படுக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ஒன்றும் இல்லை. இது அங்கே இருக்கும் அரசியல்வாதிகளின் எண்ணோட்டம் எவ்வளோ கீழ்த்தரமான எண்ணோட்டமாக இருக்கிறது. இது நடுவில் ரஷ்யா கிட்ட போயிட்டு ஷாபாஸ் ஷெரீப் சொல்றாரு விரலை நீட்டி, இட் இஸ் ஃபைன் தட் ரஷ்யா ஹஸ் ரிலேஷன்ஷிப் வித் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. நீ யார் சொல்றது? அதாவது இது பரவாயில்லையா, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் உறவு இருக்கிறது எங்களுக்கு பிரச்சனை இல்லையா? புட்டின் சொன்னாரா? உங்ககிட்ட கருத்து கேட்டாரா? இல்லை அப்படியே நீ பிரச்சனைன்னு சொன்னா மாத்திரம் நாங்கள் இந்தியாவும் ரஷ்யாவும் பயந்து அப்படி நடுங்கி போயிட்டு போறாங்களா? எடுக்கிறது பிச்சை, அதுல வேற அதிகார பிச்சையா? இந்தியா ரஷ்யாவோட வர்த்தகம் இன்னைக்கு கிட்டத்தட்ட $70 பில்லியன், அது $100 பில்லியன் நோக்கி போக போகிறது. அதில் மிகப்பெரிய அளவுக்கு வர்த்தகம் வந்து ரஷ்யாவுக்கு தான் நடக்குது. ரஷ்யா தான் அதிகமா நமக்கு அவர்கள் பொருளை நாம் இறக்குமதி செய்கிறோம். குறிப்பிட்டு சொல்லணும்னா எண்ணெய் முதல் கொண்டு இராணுவ உபகரணங்கள் எல்லாமே, ஃபர்டிலைசர்ஸ் அதாவது உரங்கள் எல்லாமே நம்ம வந்து ரஷ்யாவிலேருந்து வாங்கிட்டு இருக்கோம். நாளைக்கு வரக்கூடிய நாட்களில் வால்டிவோஸ்டாக்ல இருந்து சென்னைக்கு வரக்கூடிய எண்ணெய் கப்பல்களும் போக்குவரத்தும் அதிகரிக்கும். சென்னைக்கு ரஷ்ய எண்ணெய் வந்து சேரும். இங்கே பல விஷயங்கள் மேம்படும். உள்நாட்டில் இதைதான் அமெரிக்கா நாளைக்கு இதையே ஒரு காரணமாக கொண்டு தமிழ்நாடு போன்ற மாநிலத்திலையும் மற்ற மாநிலங்களையும் அமளி ஏற்படுத்துவதற்கும் பிரச்சனைகள் ஏற்படுத்துவதற்கும் அரசாங்கத்துக்கு எதிரே சில பேரை திருப்புவதற்கும் முயல்வார்கள். உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சிகள் எடுப்பார்கள். காவேரி பேசின்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம், ஆயில் அண்ட் கேஸ். ஆனால் அது எடுக்கிறது சரிதானா சார்? அது சார் வளர்ச்சி எத்தனை நாள் நீங்கள் தடுத்துட்டு இருப்பீங்க? இல்லை, அப்படி நம்ம எடுத்தாலும் நமக்கு போதுமான அளவோ இல்லையோ, அது 5% இருக்கட்டும் 4% இருக்கட்டும், இதால வளர்ச்சி வருதுன்னா அந்த வளர்ச்சி வேணாம்னு சொல்லிடுவீங்களா? இப்போ மெட்ரோ கட்டுறாங்க, இது மொத்த மெட்ரோ வந்து போதுமான அளவுக்கு மொத்த மெட்ராஸோட பாப்புலேஷனுக்கு எல்லாரோட தேவையும் பூர்த்தி செஞ்சிருதா? இதுல எத்தனை பேர் மெட்ராஸ் அவுட்டர்லேருந்து வராங்க, அங்கெல்லாம் மெட்ரோ ரீச் ஆயிடுச்சா? அதுக்கண்டு மெட்ரோ மொத்தத்தையும் நிறுத்திடலாமா வர்க்க? இது ஒரு டைலமா சார். வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை என்பது ஒரு டைலமா. இதையே சாதகமாக கொண்டு அமெரிக்கா பல்வேறு உள்நாட்டிலேயே பல்வேறு சர்ச்சைகளை எழுப்ப பார்ப்பார்கள். நாம் விழிப்போடு இருக்க வேண்டிய காலம் இது. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பண்ண நன்றி. நன்றி. ஜெயந்த்.